ஏன்னா துலா ராசி. இந்த துலா ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஒரு திராச போல. இங்கேயும் போக மாட்டாங்க, அங்கேயும் போக மாட்டாங்க. இவங்க ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்போட ஜாதகராக இருப்பாங்க. நடுநிலையாக இருப்பாங்க. நடுநிலையாகனா, நடுத்தரமாக ஒரு செயல்படக்கூடிய தன்மையும், ஒரு ஒரு கட்சிய வந்து நிர்வாகம் பண்ணிருவாங்க. அதுலேருந்து ஒரு கோட்பாட்டை வச்சுக்குவாங்க. தன் கோட்பாட்டுப்படி நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு அமைப்பை சொல்லக்கூடியவர்களாக இந்த துலா ராசிக்காரங்க இருப்பாங்க. எ இவங்க வந்து ஒரு நியாயம், நேர்மையை பார்க்கக்கூடிய தன்மை. இந்த காலகட்டத்தில இவருகிட்ட இருப்பாரு, அவர்கிட்ட இருப்பாரு. குறிப்பா போனோமா, இப்போ வந்து தனக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி கூட்டணிய மாத்துவாங்கல்ல. அது மாரி தனக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி இடத்த மாத்தக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரங்களுக்கு உண்டு. அத நேர்த்தியா செய்யக்கூடிய வல்லமை பெற்றவராக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அரசியல் அமைப்புல. அடுத்தது விருச்சிக ராசிக்காரங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது அரசியல்ல. இவங்க என்ன வேலை செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, எது மூலியமா செய்வாங்க, யார் கூட இருப்பாங்க, யாருக்கு ஆலோசனை குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் ஆலோசனை குடுத்து எல்லாரும் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. இவரு கடைசியில அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டு, எல்லாத்தையும் தூர தள்ளிவிட்டு அந்த இடத்துக்கு போய் இவரு உட்கார்ந்து ஆரம்பிச்சுருவாரு. அதாவது இருக்கிற பதவிக்கு அதிகமா ஆசைப்படக்கூடிய தன்மை யாருக்குன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு தான் அதிகம் ஆசைப்படுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அவங்க வெளிய தெரியாது. அவங்க வந்து எப்ப எந்த இடத்துல யார கடிக்கணும், யார வந்து நீக்கணும், யார தொலைக்கணும் அப்படின்னு திட்டத்தை தீட்டக்கூடியவர்களாக மேலோங்கி இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராசி அதிபதியெல்லாம் எப்படி குரு. இவங்கலாம் வந்து ஒரு நிதி அமைச்சரா இருக்கக்கூடிய தன்மையும், அதே ஒரு மந்திரியா இருக்கக்கூடிய தன்மையும், அதாவது இருக்கிற இடத்துல இருந்து தன் வேலையை பார்த்து ஆலோசனை போடக்கூடிய தன்மையும், அதே மாரி இவங்க வந்து ஒரு ஐடியா குடுத்தாங்கன்னா, தன்னோட அ அதாவது தன்னோட அதாவது தன்னோட வம்சத்துக்கு, தன்னோட குலத்துக்கு, தன்னோட அமைப்புக்கு எப்படி வழிநடத்தணும் என்ற ஆலோசனையை மிக நேர்த்தியாக செய்யக்கூடியவராக தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா, அது போராட்டத்துக்குரிய ராசி. போர்க்களத்துக்கு உண்டான ராசி. அப்ப தனுசு ராசிக்காரங்கள் ஆலோசனை தருவதில் வல்லவராக இருப்பார்கள். இவங்க போய் அங்க இடத்துலக்கு எந்த செயல்பாடும் செய்ய மாட்டாங்க. ஒரு இருக்கிற இடத்துல இருந்து ஆலோசனை மட்டும் வழங்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு. ஏன்னா, அம்பு இழுத்து விட்டாங்கன்னா, அது இலக்க நோக்கி சரியா போயிரும். அப்படியே அந்த இலக்கை நோக்கி சரியா போகக்கூடிய வல்லமை கொடுத்தவராக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. இப்ப இந்த மகர ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. மகர ராசிக்கு அரசியல் எப்படி இருக்குன்னா, மகர ராசிக்கு அரசியலுக்கு போனா இவங்க வந்து சேவை தாங்க செய்யணும் கடைசி வரைக்கும். அடுத்தவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு, அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து நான் இந்த வருஷத்துல உறுப்பினரா இருந்தேன். நான் இவருக்கு இவ்வளோ செஞ்சேன். எனக்கு என்ன செஞ்சாரு? இந்த அரசியலுக்கு நான் இவ்வளவு நாள் உழைச்சேன் அப்படின்னு தன்னோட உழைப்பையும், தன்னோட ரத்தத்தையும் சிந்தக்கூடியவர்களாக, கட்சிக்காக தன் உயிரை கூட தியாகம் பண்ணவராக, தன் வாழ்நாள் ஃபுல்லா கட்சிக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, மகர ராசிக்காரங்க தன் வாழ்நாள் ஃபுல்லா அந்த கட்சிக்கு உழைச்சேங்க. நான் வாழ்நாள் ஃபுல்லா இப்படி இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு உடையவராக இந்த மகர ராசிக்காரங்கள் இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா மகர ராசிக்காரங்கள் கர்மாவின் பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடியவர்கள். அப்ப